செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், விஜயோடைய மெசேஜிங்கை எப்படி பார்க்குறீங்க? அதில் ஹைலைட்ஸாக என்ன பார்க்குறீங்க? நீட் பற்றி அவர் சொன்ன கருத்து, சாதி மதம் பற்றி அவர் சொன்ன கருத்து, தேர்தலில் பணம் பற்றி அவர் சொன்ன கருத்து, இதை எப்படி டீகோட் பண்ணுறீங்க? சொன்ன கருத்துக்கள் அனைத்து கட்சிகளும் பேசக்கூடிய கருத்துக்கள் தான். ஊழல் ஒழிப்பு, தேர்தலில் பணநாயகம் ஒழிக்கப்பட வேண்டும், ஏதாவது ஒரு கட்சி தேர்தலில் பணம் கொடுக்கணும், அதான் முக்கியம், ரொம்ப அவசியம்னு பேசுறாங்களா? இல்ல, எல்லா கட்சிகளுமே இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், எதிர்கட்சிகள், புதிதாக வரக்கூடிய கட்சிகள் என்று எல்லோருமே இன்றைக்கு அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை பேசுகிறார்கள். நீட் தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்து, பெரியாருக்கு சாதி சாய பூச நினைக்கிறார்கள் என்று யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அந்த கேள்வி தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டியவை. திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே நேரத்தில் சில கேள்விகளும் சகோதரர் விஜய் அவர்களுக்கு. நீங்க பெரியாருக்கு சாதி சாயம் பூச நினைத்து விட்டது யூபிஎஸ்சி தேர்வின் மூலம் என்று சொல்லி நீங்க ஒரு கண்டனத்தை சொல்லிக்கிட்ட பொழுது கூட ஒன்றிய அரசோ, பாஜகனோ, யூபிஎஸ்சினோ போன்ற வார்த்தைகளை கூட ஸ்ட்ராங்கா சொல்ல மறுப்பது ஏன்? ஒன்று. இதைவிட பெரியாரை மிக கண்ணிய குறைவான விமர்சனங்களோடு அணுகினார் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அது குறித்து இந்த நிமிடம் வரை இவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் ஏன் வரவில்லை? திரு சீமான் பெரியார் அவ்வளவு கொச்சப்படுத்திய போது அமைதி காத்தார் விஜய். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இப்போ வரைக்கும் விடை தெரியல. அப்புறம் இவர் எந்த திராவிட கட்சிகளை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்து கொடுத்த திட்டங்களினால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி என்று கலைஞர் கொண்டு வந்த அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை, அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள், நான் அதை அடுக்கணும்னா இங்க நேரமின்மையின் காரணமாக நான் அடுக்கல. அத்துணை திட்டங்களின் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அவ்வாறான திட்டங்களினால் கல்வி பெற்ற மாணவ மாணவிகளை ஒரு அரசு பல்வேறு திட்டங்களின் மூலம் கல்வியை கொடுக்கும். அந்த கல்வி மூலம் அந்த மாணவர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் ஓடி முதல் பரிசு பெற்ற பிறகு அவர்களுக்கு முதல் பரிசை கொடுத்து விட்டு அவர்கள் முதல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும் நீங்க அவர்களை புறக்கணியுங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டிற்கு என்று கேட்பது அறமற்ற செயலா நான் பார்த்தேன். நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கல்ல பரிசு மாணவ மாணவிகளுக்கு, இந்த மாணவ மாணவிகள் இந்த பரிசை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருந்த அத்துணை திட்டங்களையும், கல்வி உள்ளிட்டவற்றில் அத்துணை திட்டங்களையும் கொண்டு வந்தவர்கள் யார்? நான் எல்லா கட்சிக்கும் கூட சேர்த்து கிரெடிட் கொடுக்குறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து போறேன். மதிய உணவு கொண்டு வந்தார், சத்துணவை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் இல்லையா? சத்துணவுல முட்டையை சேர்த்தவர் கலைஞர். அதுல வெஜிடேரியன்ஸ்க்கு வாழைப்பழம் கொடுத்தவங்க அம்மையார் ஜெயலலிதா, லேப்டாப் கொடுத்தவங்க அம்மையார் ஜெயலலிதா, இலவச பஸ் பாஸ் கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சோ ஏராளமான திட்டங்களின் மூலமாக இன்னைக்கு கொண்டு நம்ம இடத்துல நின்றுக்கிறோம். ஆனா ஓடி முடித்த பிறகு முதல் பரிசை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா திரையுலகங்கிறதுனால அந்த ஒப்பிட வைக்கிறேன். திரைத்துறைக்கு எந்த அரசியல் கட்சி காரணம்? அந்த மாணவர்கள் காரணம், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் காரணம். பொலிட்டிக்கலா பலர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். இதை ஒருத்தருக்கு கிரெடிட்டை மறமாற்றுவது அப்படிங்கிறது சரியாகுமா? இன்னொன்னு, அவர் எந்த அரசியல் கட்சியுமே குறிப்பிட்டு பேசலையே. நீங்க பிஜேபியை குறிப்பிடலங்கிறீங்க, அவர் திமுகவையும் விமர்சிக்கல, எந்த அரசியல் கட்சியுமே விமர்சிக்கல. இது ஒரு மாணவர் மேடைங்கிறத அணுகி இருக்கிறார். அந்த மெச்சூரிட்டியை பாராட்டணுமா? நான் இன்னைக்கு பேசுன அந்த பேச்சை வச்சு மட்டும் சொல்லல. நான் சொல்றது இன்ஜெனரலா அவர் திமுக கடுமையாக எதிர்க்கிறார் அல்லவா, அதுக்கு சொல்றேன். இன்ஜெனரலா அவர் கடுமையா திமுக எதிர்க்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. சோ அந்த இடத்துல இருந்து நான் அதை சொல்றேன். நீங்கள் இன்னும் சொல்ல போனா அதிமுக கூட அவங்க சொல்லல, திமுக மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. திமுக பாஜக தவிர எல்லோரும் கூட்டணிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுதே அவருக்கு மற்றவர்களை எதிர்க்கவில்லை என்று அர்த்தம். சோ அந்த இடத்துல இருந்து நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரே நாளில் சாத்தியமானது அல்ல இது. நீங்க 1992 நடிக்க வந்த போது தமிழ்நாட்டினுடைய GER என்ன, அதற்கு முன்பு என்ன? நீங்க பிறந்த 1974 தமிழ்நாட்டோட GER என்ன? இன்னைக்கு இது நடந்திருக்கா? பீகார்ல இது நடந்துச்சா? உத்தரப்பிரதேச இது நடந்துச்சா? அங்கேயும் பேரண்ட்ஸ் தானே இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய நெறியாளர் ஹரி ஒரு கேள்வி கேட்டீங்க, இது பேரண்ட்ஸோட வெற்றி, மாணவ மாணவிகளோட வெற்றி. ஏன் உத்தரப்பிரதேச பேரண்ட்ஸ் எல்லாம் தங்க பிள்ளைங்க படிக்காம நினைக்கிறாங்களா? பீகார்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் தாங்கள் முட்டாளாவே இருக்குன்னு ஆசைப்படுறாங்களா? ஏன் பீகார்ல சாத்தியப்படாத ஒன்று, மத்திய பிரதேசத்தில் சாத்தியப்படாத ஒன்று, ராஜஸ்தானில் சாத்தியப்படாத ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியப்படாத ஒன்று தமிழ்நாட்டில் எப்படி சாத்தியமாயிற்று? தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி? அதை கொண்டு வந்தது யார்? அதுல எத்தனை திட்டங்கள்? அப்போ இதெல்லாம் பண்ணிதான் இதெல்லாம் சேர்ந்து தான் மாணவ மாணவிகளோட உடைப்பு. ஆமாங்க, நீங்க தான் படிக்கணும், உங்களுக்கு போய் நான் படிக்க முடியாதுல்ல. ஆனா உங்களை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அதுக்கு ஒரு இயக்கம் கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? அது காமராஜர் காலத்துல இருந்து சொல்ல முடியும். அதுக்கு யாராவது ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுத்தவர் பேச முடியுமா? ஹரி, நான் சொல்லும் போதே சொன்னேன், காமராஜர் காலத்துல இருந்தே தான் சொன்னேன். நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து நான் சொல்லி அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தேன், எம்ஜிஆருக்கு கிரெடிட்டை கொடுத்தேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு கிரெடிட்டை கொடுத்தேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு அதிகமான கிரெடிட் இருக்குது, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்குது. ஏன் நான் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்துக்கிறேன். யாரையாவது அவர் விமர்சித்திருந்தா உங்களுடைய கருத்துக்கள் ஆழப்பெறுது. அவர் யாரையுமே விமர்சிக்கலைங்க. இல்ல இன்னைக்கு பேச்சு இல்லைங்க நான் சொல்றது. நான் இன்னைக்கு பேச்ச மட்டுமே வச்சு சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்ததற்கு காரணம் இவர் தமிழ்நாட்டை திமுக சீரழித்து விட்டது அல்லது திராவிட இயக்கங்கள் சீரழித்து விட்டது என்பது போன்ற வாதங்களை தாவேகா தொண்டர்கள் வைக்கிறாங்க. குறிப்பாக திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்கின்ற பொழுது, தமிழ்நாட்டிற்கு மிக அதிகமான பள்ளிகளை கொண்டு வந்தவர், தமிழ்நாட்டுக்கு அதிகமான கல்லூரிகளை கொண்டு வந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு டைடல் பார்க்க கொண்டு வந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு மென்பொருள் பூங்காக்களை கொண்டு வந்தவங்க. அதனாலதான் இன்னைக்கு மென்பொருள் பூங்காக்களில் நம்முடைய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் ஊதியம் பெறுகிறார்கள். அமெரிக்கா போறான், ஆஸ்திரேலியா போறான், கனடா போறான். ஏன் வட இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு ஹோட்டல் தொழிலாளியாகவும் கூலி தொழிலாளியாகவும் ஏன் வேலைக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போறானே, அதற்கு காரணம் என்ன? அரசினுடைய திட்டங்கள் தானே. அப்போ நான் திருப்பி சொன்னா, நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ற வாதம் நீங்க நடத்தி அந்த நிகழ்வுலயே முறியடிக்கப்படுகிறதுங்கிறத நான் சொல்றேன். நீங்க இத்தனை பிள்ளைகளும் நல்லா படிச்சு வந்ததுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் படிக்க வைக்கணும்னு நினைச்ச முயற்சி காரணம். எஸ், ஆனா அந்த முயற்சி எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான் இருக்கு இந்தியா முழுக்க. மற்ற பேரண்ட்ஸுக்கு இல்லாத வாய்ப்பு ஏன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு? அப்ப தமிழ்நாடு அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்தது. அதுல பிரதானமாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுத்த கட்டமைப்புகளும் இருக்கின்றன. நீங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுமே செய்யவில்லை என்பது போன்ற வாதங்களை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது, நீங்கள் அளித்த பரிசளிப்பு விழாவே திராவிட முன்னேற்ற கழகம் கல்விக்கு என்ன செய்தது என்பதற்கான இன்னைக்கு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது திரு ஹரி, இன்னைக்கு நாம இந்த தொலைபேசி உரையாடலில் நான் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நண்பர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய இன்றைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஜெர்மனியில் இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? அரசு பள்ளி மாணவ மாணவிகளோடு இருக்கிறார். எந்த ஸ்டேட்டுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது? அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஜப்பான் செல்கிறார்கள், துபாய், இந்த ஆண்டு ஜெர்மனி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தை இவர் பரிசு கொடுத்துட்டு போறது நான் கூட கொடுப்பேங்க. நல்லா ஓடி வந்த பையனை கூட்டு பரிசு கொடுக்கறது பிரச்சனை இல்ல. அவனை நல்லா ஓட வச்சது யாரு? நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல முதல் இடத்தை பிடித்தது ஒரு சாமானிய இளைஞன். அவனுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அரசியல் கட்சியையும் அதன் நிர்வாகத்தையும் நீங்க ஒரு பக்கம் கடுமையா விமர்சித்து விட்டு, வெற்றி பெற்றவனை கூட்டு ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுத்துட்டு சூப்பர் வெற்றின்னு சொல்றது இருக்குல்ல. நான் திருப்பி உங்களை குறை மதிப்பிடிச்சல. நீங்க நீங்க நன்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு நீங்க பரிசீலிக்கிறீர்கள், அதுல மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா இதற்கு காரணமாக இருந்தவர்களை நான் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் அவர்கள் மூலம் அந்த திட்டத்தின் மூலம் கல்வி உதவி பெற்றவர்களுக்கு நான் ஒரு பாராட்டு விழா நடத்தி பரிசை கொடுத்துட்டு அதோட பாத்தீங்களா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் மனதுல நீங்க ஒரு 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 இன்னைக்கு பேசும்போதே அவர் மறைமுகமாக தேர்தல் அரசியல் தானே பேசினாரு. இன்னைக்கு மறைமுகமா என்ன பேசினாரு? தேர்தல் வருகிறது ஓராண்டுல, நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க, நேரடியாக தாவேக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்கல தவிர எல்லாத்தையும் கேட்கிறாரு. நீங்க கேட்டாலும் தப்பு இல்ல, நீங்க தான் நடத்துறீங்க. நான் அப்படி பார்த்தா நான் என்ன சொல்றேன், இவரை விட கல்விக்கு பணம் வாங்காதீங்கிறது கரெக்டான மெசேஜ் தானே. அது எந்த கட்சியும் எல்லாரும் சொல்ல வேண்டிய மெசேஜ் தானே. இல்ல எந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு? ஸ்டாலின் சொல்றாரு வாங்க கூடாதுங்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தல்ல காலாகாலமா அட்லீஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் மெனி டிகேட்ஸ் பணம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இல்லையா? அதை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? அதைத்தான் நான் வாழ்த்தினேன், பாராட்டினேன். நான் தொடக்கத்திலேயே என்னுடைய போனோல நண்பர் விஜய் அவர்களுடைய நீட் தொடர்பான கருத்து, யூபிஎஸ்சியில பெரியார் தொடர்பான கருத்து, பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன கருத்து எல்லாம் வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் நான் சொல்லிட்டேன். நான் அவருடைய பாராட்டத்துக்கு அம்சங்களை பாராட்டிட்டு அதன் பிறகுதான் என்னுடைய முரண்பாடுகளை நான் சுட்டிக்காட்ட ஆரம்பித்தேன். அண்டர்ஸ்டுட். நான் பாராட்டத்தக்க அம்சங்களை நான் பாராட்டிட்டேன். ஆனால் அவரோடு முரண்படக்கூடிய அம்சங்கள் எது சில இருக்கின்றன என்பதற்காக நான் அதுல முரண்படுறேன். நீட் மட்டுமே உலகம் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நியூவான்ஸ்ட் பொசிஷன் எடுக்கிறாருன்னு பாக்குறீங்க? இல்ல, அதுல ரெண்டு விதமான பார்வை இருக்குது. அவர் சொல்ல வந்ததை நான் சரியாவே புரிஞ்சுக்கிறேன். அதாவது அதை நினைச்சு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ற பார்வையில் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்தில் அது பொருத்தமான பதிலா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் உள்நோக்கத்தோடு நீட் ஆதரவு மனநிலையில் சொன்னதாக நான் குற்றம் சாட்ட விரும்பல ஹரி. அதே சமயத்தில் அது அந்த வாதத்துக்கு நம்மளை தள்ளுறதே ஒரு ஆபத்தான போக்கு. இதைத்தான் கிட்டத்தட்ட பாஜகவும் சொல்லுது. நீட் மட்டும் தான் வாழ்க்கையா? எல்லாரும் டாக்டருக்கு படிச்சு என்ன செய்ய போறீங்க? டாக்டர் ஆகணும்னு தான் வாழ்க்கையான்னு கேட்கிற பாஜகவினுடைய குரல் அதில் ஒலிக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், அவர் பாஜகவின் குரலாக ஒலித்தார் என்று நான் குற்றம் சாட்டல. அவர் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதாக நினைத்து அவர் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிரான குரலாக அந்த குரல் அமைந்து விடக்கூடாது என்ற அச்ச உணர்வுகள் நான் அதை பதிவு செய்யறேன். அந்த வாதத்தை அவர் தவிர்க்க வேண்டும். நீட் தான் வாழ்க்கையா? நீட் பிரச்சனை நீட் அல்ல,
பிரச்சனை டாக்டர் கனவு, எம்பிபிஎஸ் கனவு. ஓகே, நீட் அதற்கு தடையா நிற்கிறது. எந்த மாணவியும் நீட்டு தான் பாஸ் ஆகணும்னு நினைக்கல. மாணவி நினைக்கிறது, மாணவனும் மாணவியும் நினைக்கிறது மருத்துவர் ஆகணும். அவருடைய மருத்துவர் கனவுக்கு நீட் தடையாக இருக்கிறது. நீட் தடையா இருக்குதுன்னா நீட் தடையா இருக்கு. நாம நீங்க இவ்வளவு பெரிய மாணவர்கள் உங்களை நம்பி வர்றாங்கல்ல, இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை நீங்கள் எல்லோரும் நீட்டுக்கு எதிராக இருக்க வேண்டும். கடந்த பேச்சுல கடந்த ஆண்டு உரையில அவர் நீட்டுக்கு எதிராக பேசினாரு. சோ அவர் நிலைப்பாடு மாத்திக்கல. அப்ப இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு ஏன் நிலைப்பாடு மாற்றம் வந்திருக்கா? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.